Question number 4. ஒரு தட்டோண்டில் கோல் ஒன்று கொடுத்துருக்குது. அந்த கோல்ற விட்டம் D1 அண்டம், இந்த தட்டுற விட்டம் D போட்டு தட்டுற தடிப்பு T அண்டம், கோல் ஒன்று ஸ்மால் எலிமெண்ட் வந்துருக்குது. இந்த நீளங்களை அவங்க அளக்குறாங்க, சில கருவிகள் அளக்குறாங்க. என்ன கருவிகள் அளந்துன்னு சொல்லிட்டு நான் அளந்த வருமானத்தை வச்சு என்ன கருவியால் அளந்திருப்பாங்கன்றதை நாங்கள் கெஸ் பண்ணலாம். ஓரளவு D2 இந்த வருமானம் இருக்குது 5.02 சென்டிமீட்டர். அதே மாதிரி என்ற வருமானத்தில் இருக்குது 55.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி கீர வருமானத்தில் இருக்குது 0.304 சென்டிமீட்டர். இது அந்த வெளி இதை பார்க்க விளங்குது. இது சென்டிமீட்டரில் 3 தசமானதுக்கு, இது சென்டிமீட்டரில் 2 தசமானதுக்கு, இது சென்டிமீட்டரில் 1 தசமானதுக்கு. இவரும் முதலாவது ஆள் மாதிரி சென்டிமீட்டரில் 3 தசமானதுக்கு வந்தால் இந்த D1 அளக்க பயன்படுத்திய கருவிகள் எண்ணிக்கை, D2 அளக்க பயன்படுத்திய கருவிகள் எண்ணிக்கை, L அளக்க பயன்படுத்திய கருவிகள் எண்ணிக்கை, T அளக்க பயன்படுத்திய கருவிகள் எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் நாங்கள் மில்லிமீட்டரில் காணலாம். தெரியும், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றம் கொண்டால் 10,000 இருக்கும். ரைட், இது 3 தசமானது இருக்குது. இந்த கருவிகள் வெளிவணிக்கை சென்டிமீட்டரில் 0.001. ஸோ வெளிவணிக்கை மில்லிமீட்டர் மாற்றம் கொண்டால் 10,000 இருக்குனால் 0.01 மில்லிமீட்டர் வரும். இவருக்கு 0.01 வந்தால் இதுவும் 3 தசமானத்தில் இருக்கிறபடியா இதுவும் 0.01 மில்லிமீட்டர். ஓகே, இதே மாதிரி இவருக்கு மாற்றம் கொண்டால் 0.01 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாற்றம் கொண்டால் 0.1 மில்லிமீட்டர். இது ஒரு தசமானத்தில் இருக்குது 0.1 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாற்றம் கொண்டால் 10,000 இருக்குனால் 1 மில்லிமீட்டர். இப்போ D1 அளக்கிறதுக்கு என்ன கருவியை பயன்படுத்தியிருப்பாங்கன்றதை நான் கெஸ் பண்ணலாம். D1 அளக்கிறதுக்கு, D2 அளக்கிறதுக்கு, L அளக்கிறதுக்கு, T அளக்கிறதுக்கு பயன்படுத்திய கருவிகள் என்ன இருக்குது? 2 தசமானத்தில் மில்லிமீட்டர் அளக்கக்கூடிய கருவி நுண்மானி திருக்கணிச்சு. அப்போ இது நுண்மானி திருக்கணிச்சு என்றால் இது நுண்மானி திருக்கணிச்சு. D2 வேர்னியர் எடுக்குமானி, வேர்னியர் கணிப்பர்னு சொல்கிறது. L மீட்டர் அளவு சட்டம், மீட்டர் அளவு சட்டத்திற்கு வெளிதான் ஒரு மீட்டர் அளவு சட்டம். ஸோ இப்படி வார விட 2வது விடை